வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் மறைவை அடுத்து அவரது நெருங்கிய நண்பரான திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் பகுஜன் சமாஜ் கட்சியின் அடுத்த தமிழக தலைவராக பொறுப்பேற்று ஆம்ஸ்ட்ராங்கின் அரசியல் கொள்கைகளை வழிநடத்தி செல்ல வாய்ப்புள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலையில் ப. ரஞ்சித் குறித்தும் அவரது குடும்ப பின்னணி குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம். தற்போது 42 வயதாகும் ப. ரஞ்சித் 1982ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி ஆவடி அருகில் உள்ள கரளப்பாக்கம் எனும் சிற்றூரில் பாண்டுரங்கன் என்பவரின் இரண்டாவது மகனாய் பிறந்தவர். ப. ரஞ்சித் உடன் பிறந்தவர்கள் இருவர். மூத்தவர் பிரபு, இளையவர் சரவணன். ப. ரஞ்சித்தின் அண்ணன் பிரபு வழக்கறிஞராக உள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது சுயேட்சையாக போட்டியிட்டு அவர்கள் பகுதியின் ஒன்றிய கவுன்சிலராக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பள்ளி பருவத்திலேயே ப. ரஞ்சித்திற்கு அம்பேத்கரின் மீது ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர் மறைந்த புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவரான பூவை மூர்த்தி ஆவார். சென்னையில் வலுவான அடித்தளத்துடன் 90களில் இயங்கி வந்த பூவை மூர்த்தி APLF எனப்படும் அம்பேத்கர் பீப்பிள் லிபரேஷன் ஃப்ரண்ட் எனப்படும் அமைப்பை பட்டியலின சமுதாய இளைஞர்களுடன் துவங்கி அதன் மூலம் பட்டியலின மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அம்பேத்கர் டியூஷன் சென்டரை இலவசமாக நடத்தி வந்தார். அந்த வகையில் ப. ரஞ்சித் பிறந்து வளர்ந்த கரளப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வந்த அம்பேத்கர் டியூஷன் சென்டரில் பயின்றதன் மூலம் மிகச் சிறு வயதிலேயே அம்பேத்கர் பற்றிய அறிமுகம் ரஞ்சித்திற்கு ஏற்பட்டது. நாளடைவில் APLF அமைப்பினர் நடத்திய கூட்டங்கள், அவர்கள் அளித்த புத்தகங்கள் மூலமும் அம்பேத்கரை முழுமையாக அறிந்து கொண்ட ப. ரஞ்சித் அவரின் தீவிர அபிமானியாக மாறினார். APLF அமைப்பின் முக்கிய தளபதியாக அப்போது செயல்பட்டு வந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கின் அறிமுகமும் அப்போதுதான் ரஞ்சித்திற்கு ஏற்பட்டது. அன்று தொடங்கிய அவர்களது நட்பு ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம் வரையிலும் நெருக்கமாக நீடித்தது. ரஞ்சித்தின் தாய் மாமா ஆங்கில ஆசிரியராகவும் சிறந்த ஓவியராகவும் விளங்கியவர். பட்டியலின மக்கள் என்றாலே சேரியில் அழுக்கு உடைகளுடன் தான் இருப்பார்கள் என்கிற தவறான கண்ணோட்டத்தை மாற்றி அந்த காலத்திலேயே பேண்ட் ஷர்ட், டை, ரேபான், கூலிங் கிளாஸ் என்று படு ஸ்டைலாக வலம் வந்த தாய் மாமா ரஞ்சித்தின் இன்ஸ்பிரேஷனாக மாறினார். தனது மாமாவை பார்த்து தானும் ஓவியர் ஆக வேண்டும் என்கிற கனவை வளர்த்து கொண்டார் ரஞ்சித். பள்ளி படிப்பை முடித்த பின் தனது சிறு வயது ஓவியர் கனவை நனவாக்கும் பொருட்டு சென்னை அரசு ஓவியக் கல்லூரியில் ஃபைன் ஆர்ட்ஸ் பிரிவில் பட்டப்படிப்பு பயின்றார். சிறந்த ஓவியரான ப. ரஞ்சித்தின் ஓவிய கலைக்கு அங்கு வலுவான அடித்தளம் ஏற்பட்டது. அங்கு தனக்கு ஜூனியராக படித்து வந்த அனிதா என்பவருடன் ரஞ்சித்திற்கு காதல் ஏற்பட 10 வருட காதலுக்கு பின் கிறிஸ்தவரான அனிதாவை பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு மிலிரன் என்கிற மகனும் மகிழினி என்கிற மகளும் உள்ளனர். பிரபல இயக்குனர் ஆன பிறகும் நீண்ட நாட்களாக தான் பிறந்து வளர்ந்த காலனி பகுதியிலேயே குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த ப. ரஞ்சித் சமீபத்தில்தான் தனது மனைவியுடன் நகரப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியில் படிக்கும் போதே ரஞ்சித்திற்கு திரைப்படத்துறையின் மீது அதிக ஆர்வம் ஏற்பட்டது. பட்டம் பெற்ற பின் தனது நண்பர் மூலம் பிரசாந்த் நடித்த தகப்பன்சாமி படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சென்னை 6,28,000 படத்திற்கு ஸ்டோரி போர்டு வரைவதற்காக சென்ற ரஞ்சித்தின் திறமையை கண்ட வெங்கட் பிரபு தனது அசிஸ்டன்ட் டைரக்டராக ரஞ்சித்தை சேர்த்து கொண்டார். அவருடன் சென்னை 6,28,000, சரோஜா, கோவா என்று 3 படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றிய ரஞ்சித் டிராவல் ஏஜென்சி நடத்தி வந்த CV குமார் படத்தயாரிப்பு நிறுவனம் துவங்கப் போவதை அறிந்து அவரிடம் கதை கூறி அட்டகத்தி என்கிற தனது முதல் படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். அதன் பிறகு ப. ரஞ்சித்தின் வாழ்வில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டது. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத பிரபல இயக்குனராக ப. ரஞ்சித் வளர்ந்தது அனைவரும் அறிந்ததே. கோவா படத்தில் உதவி இயக்குனராக ப. ரஞ்சித் பணியாற்றிய போது அந்த படத்தின் தயாரிப்பாளரான சௌந்தர்யா ரஜினியுடன் ப. ரஞ்சித்திற்கு நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பின் மூலமே பின்னர் கபாலி படத்தை ரஜினியின் நடிப்பில் இயக்குவதற்கான வாய்ப்பு ரஞ்சித்திற்கு கிடைத்தது. தலித் போராளி பூவை மூர்த்தி மீது அதிக நேசம் கொண்டவரான ப. ரஞ்சித் அவரது மறைவின் போது ஆதரவாளர்கள் பாடிய கானா பாடலை தனது மெட்ராஸ் படத்தில் பயன்படுத்தி அவருக்கு மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.